அத்தை சமந்தி, அத்தை இருங்க சமந்தி. அத்தை அத்தை கண்மணி, உன் மாமியா செம கோபத்துல இருக்கா போல இருக்கு. அம்மா, இது என்ன கேள்வி? அங்க அவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் கோவம் இல்லாமையா இருக்கும்? உன் மேலையா இல்ல அந்த ராசாத்தி மேலையா? அவ வழக்கம் போல ஜெயிச்சிட்டான்னு அவ மேலயும், நான் தப்பான பையனை நல்லவன்னு சொல்லிட்டேன்னு என் மேலயும் கோவமா இருப்பா. எனக்கு என்னமோ கோவத்துல கதவை சாத்தினதை பார்த்தா அவமானம் தாங்க முடியாம உன் மாமியா தூக்குல தொங்கிடுவா போல இருக்குடி. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இன்னும் அப்படிலாம் இருக்காதுல்ல? இருக்காதுமா. சரி, அப்ப நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? மாமா மாமா எங்க நீ மட்டும் தனியா அசாயிடலான்னு பாக்குறியா? முதல்ல வா, என் மாமியார போய் சமாதானப்படுத்தணும். அதுக்கு நான் எதுக்குடி? உன் மாமியா புசு புசுன்னு மூச்சு வாங்குற ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி கோவமா உள்ள போயிருக்கா. அவகிட்ட நான் மாட்டுன செத்தேன். அதெல்லாம் அவளுக்கு எப்படி மூக்குனா கயிறு போடணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம வா வா. ஏய், அத்தை அத்தை கதவை தரங்க அத்தை. சமந்தி, சமந்திமா. அத்தை மாமியா மானஸ்தடி இந்நேரம் தொங்கி இருப்பாளோ? அம்மா கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இருமா. அத்தை ப்ளீஸ் அத்தை கதவை தரங்க அத்தை. சமந்தி, அத்தை அப்ப தொங்கலையா? நான் கூட ரொம்ப ரோசக்காரின்னு நினைச்சேன். என்ன வேணும் கண்மணி? என்ன கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு இன்னும் என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா? சொல்லு. உன்னை ஏன் கண்மணி கண்மணின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனதுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்ட. அப்படி இல்ல அத்தை. எதுவும் பேசாத. அத்தை ஏய் நிறுத்து. நல்ல சீவி சிங்காரிச்சு கூட்டிட்டு போய் சபையில வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டல, உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டி. அத்தை ஏய் ஏய் கண்மணி, என்ன இது? என் காலை விடு, எந்திரி. ஏய் கண்மணி, என்ன இது? காலை விடு. இல்ல அத்தை, நான் தப்பு பண்ணிட்டேன். சாமி மாதிரி இருந்த உங்களை நான் சங்கடப்படுத்திட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது அத்தை. என்ன கொன்னுடுங்க, உங்க கையால வெட்டி போட்டுருங்க. என்னது இது? அடேங்க அப்பா, கண்ணீரே வராம என்னமா நடிக்கிறா நம்ம பொண்ணு. ஏய் கண்மணி, முதல்ல எந்திரி, காலை விடு. நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் எழுந்திருப்பேன். சரி சரி, மன்னிச்சு தொலைச்சிட்டேன், எந்திரி. நம்மளை விட டபுள் மடங்கா வருவா போல இருக்கே. ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிடுவா போல. உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா உன் மேல இருக்கிற கோபம் சுத்தமா போகல. ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படி. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அத்தை. அந்த பையன் தப்பானவன்னு சத்தியமா எனக்கு தெரியாது அத்தை. நீங்க என்ன நம்பல? இப்ப சொல்றேன் கேளுங்க. எங்க அம்மா மேல சத்தியமா அவன் தப்பான பையன்னு தெரியாம போச்சு அத்தை. அடி பாவி, உன்னை பெத்த பாவத்துக்கு ஏன் தலையிலேயே கைய வச்சிட்டியா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ லவ் பண்ண, இப்ப இல்ல பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னான். நானும் அதை நம்பினேன். இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் தானேன்னு நம்பிட்டேன். ஆனா அவன் இவ்ளோ பெரிய கேடியா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல அத்தை. கரைக்க ஆரம்பிச்சுட்டா. இனி மரகதம் அவ்வளவுதான். ஐஷு யார் அத்தை? என் சொந்த மாமா பொண்ணு. அவளுக்கு போய் நான் ஒரு தப்பான பையனை கட்டி வைப்பேனா? எனக்கு முன்னாடியே அவன் தப்பானவன்னு தெரிஞ்சிருந்தா மண்டபம் வரைக்கும் வர வச்சு உங்களை அசிங்கப்பட வச்சிருப்பேனா? ஆனா அந்த ராசாத்திக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும் அத்தை. ஆனா அவ லாக்அப்ல இருக்கிற மாதிரி நடிச்சு நம்மள எல்லாம் ஏமாத்தி கடைசி நேரத்துல வந்து கல்யாணத்தை நிப்பாட்டினா. இதெல்லாம் ஏன்னு தெரியுமா? அப்போதானே நீங்க எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுவீங்க. எவ்வளவு நேக்கா நம்ம பொண்ணு ராசாத்தி பக்கம் திருப்பி விட்டுட்டா. சாமத்து. எல்லாமே அந்த ராசாத்தி பிளான் தான் அத்தை. அவ சவால்ல ஜெயிக்கணும். உங்க தலைமையில நடக்கிற கல்யாணம் நடக்கவே கூடாது. அதுக்குதான் காத்திருந்து எல்லார் முன்னாடியும் உங்களை அவமானப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவ ஆசைப்பட்ட மாதிரியே
அழகுக்கு அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அத்தை, அவ சாதாரண ஆள் இல்ல அத்தை, பெரிய கைக்காரி. காத்திருந்து காரியத்தை சாதிக்கிறா. ஒரே நேரத்துல உங்களையும் என்னையும் அவமானப்படுத்தின மாதிரியும் இருக்கும். அப்புறமா அதே நேரம் ஐஷுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டான்னு பேரும் கிடைச்ச மாதிரி இருக்கும்னு நல்ல திட்டம் போட்டு சாதிச்சுட்டா அத்தை. சொத்து சுகம் உள்ள பணக்கார பொண்ணு ஐஷுன்னு தெரிஞ்ச உடனே அவ பிளான் பண்ணிட்டா. இந்த சொத்தெல்லாம் அடையணும்னா அந்த அல்லக்கை அழகப்பனுக்கு கட்டி வச்சாதான்னு அதையும் சாமர்த்தியமா செஞ்சுட்டா. இதெல்லாம் ஒண்ணும் அவளுக்கு புதுசு இல்லத்த. இதே மாதிரி தானே நம்ம புனிதாவுக்கு கபிலனுக்கு கட்டி வச்சா. அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? ஆமால. அந்த ராசாத்தியோட சூது புரியாம முட்டாள் மாதிரி ஊ மேல கோவப்பட்டுட்டனே. கண்மணி, நான் ஒண்ணு தப்பா நினைச்சிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசாத்தி தாங்கிறது நீ எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு கண்மணி. தேவையில்லாம உன் மேல கோவப்பட்டுட்டேன். பரவாயில்ல அத்தை. நீ சொன்ன அப்புறம் தான் புரியுது இதெல்லாம் அந்த ராசாத்தி பண்ண வேலைதான்னு. அவளுக்கு தான் படிக்க தெரியாது, அறிவில்ல. ஆனா நீ படிச்சிருக்க நல்ல அறிவாளி. ஆனா போய் அவகிட்ட நான் தோக்குற மாதிரி பண்ணிட்டியே. அத்தை, அவளுக்கு கிரிமினல் புத்தி அத்தை. ஆனா உங்க மருமக நான் அப்படி இல்லல. எங்க அம்மா என்ன நல்ல பிள்ளையாவே வளர்த்துட்டாங்க. ஆமா சம்பந்தி. இத பாரு கண்மணி, இனிமே எது பண்ணாலும் பார்த்து பண்ணு. அந்த ராசாத்தி இனிமே நாம இருக்கிற தசை பக்கம் கூட வரக்கூடாது. சரிங்க அத்தை. இனியும் கேட்ட உடனே எங்க அவளை மருமகன்னு சொல்லிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். நல்ல வேலை நீங்க அப்படி சொல்லல அத்தை. நான் செத்தாலும் என் வாயில அந்த வார்த்தை வராது கண்மணி. என்னோட ஒரே மருமக நீ மட்டும்தான். அத்தை, நீங்க வேற மண்டபத்துல இருந்து அப்படியே வந்துட்டீங்க. ஒண்ணுமே சாப்பிடல. இருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். சரி கண்மணி. சம்பந்தி, நீங்க கோவம் வந்து உள்ள போய் கதவை சாத்துனீங்களா? எங்க அவமானம் தாங்காம தூக்குல தொங்கிடுவீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேளை சம்பந்தி, நீங்க கதவு திறந்ததுதான் எனக்கு மூச்சே வந்தது. அங்க வர என்னடி, நான் ஏதாவது தப்பா கேட்டேனா என்ன? பாத்து வா. போதும் வை. ராசாத்தி, மாப்பிளைக்கு நீ தங்கச்சி தானே? அப்படி இருக்கும்போது ஒரு சவரனோ 2 சவரனோ மாப்பிள்ளை தம்பி போடணும்ல. என்ன தம்பி, நான் சொல்றது சரிதானே? அண்ணி, என்ன நீங்க ராசாத்திக்காக நான் 10 பவுன் கூட போடுவேன். நான் சொன்னேனா இல்லையா? அது சரி, இப்ப கையில இருக்கிற 100 ரூபாய போடுங்க. 100 ரூபாய் என்ன நீ? என் தங்கச்சிக்காக நான் 500 ரூபாயே போடுறேன். தேங்க்ஸ் அண்ணா. வாங்க. சரி, நகரு வாங்க. ஐஷுமா, இதுவும் புகுந்து விடு மாதிரிதான். வலது கால் எடுத்து வச்சு உள்ளவா. அம்மா, நான் தான் இங்க நிறைய தடவை வந்திருக்கேனே. ஐயோ ஐஷு, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே பேசிட்டு இருக்க பாரு. முன்னாடி நீ வந்தது வேற, இப்ப வர்றது வேற. ஏன் சொல்றேன்னா, இத நீ வலது காலால தட்டி விட்டுட்டு வந்தேன்னா இந்த நெல்லு எவ்வளவு செதறுதோ அந்த அளவுக்கு செல்வம் பெருகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஐதீகம்லாம் நான் அப்புறமா சொல்லி கொடுக்கறேன், புரியுதா? இப்ப வலது காலால தட்டி விட்டுட்டு வா. வாமா.
இந்தா விளக்கேத்து. சாமி கிட்ட விழுந்து கும்பிட்டுக்கங்க. இப்பதான் ரெண்டு பேரும் அம்சமா இருக்கீங்க. அழகு வெக்கத்தை பாருங்க. ஏய் அழகுப்பா. ஏன் பாரு. முத தடவை வெக்க போடுறான். ஆமா ஆமா. ராசாத்தி நீயே 2 பேருக்கும் பால் பழம் ஊட்டி விடு. சரி அண்ணி. நீ முதல்ல இந்த பக்கம் வந்து எடு. இந்த பக்கமா? ஆ. ஏய் என்ன இப்படி இவ்ளோ ஈஸியா பாலையும் பழத்தையும் சாப்பிட்டுணுமா மாப்பிளையும் பொண்ணும்? அதெல்லாம் சரி கிடையாது. இரு நான் ஊட்டி விடுறேன். இத கொஞ்சம் புடிங்க தம்பி. எப்படி ஈஸியா சாப்பிடுறாங்கன்னு பாத்துடுறேன். தம்பி முதல்ல உங்களுக்கு தான். என்ன இது அண்ணி குடுங்க நீ. என்ன அவ்வளவு ஈஸியா? அவ்ளோ ஈஸியா ஊட்டி விட்டுடணுமா? இப்படி வந்து அப்பாடா. அண்ணி ஐஷு கிட்ட இந்த விளையாட்டெல்லாம் செல்லாது. அப்படியா? அதையும் பாத்துடலாம். இந்தா. என்ன என்ன முறைக்கிறான்? இன்னொரு வாட்டி கொடுத்துடலாமா? அதானே பார்த்தேன். ஏன் ஐஸ்வர்யா கிட்டேவா? அண்ணி தாமசம் இல்லாம ஊட்டி விட்டுருங்க, இல்லன்னா கைய கடிச்சு வச்சிட போறா. பொன்னி ஊட்டி விட்டுரு. அலையாத ஊட்டி விடுற. உன் பொண்டாட்டி இருக்கா பாரு. காட்டு. ராசாத்தி. ஐயா என்ன இதெல்லாம்? என்ன மன்னிச்சிருமா. உன்னை பத்தி முழுசா தெரியாம அந்த கண்மணி பேச்ச கேட்டு உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். அதையெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும் போராடி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்ட. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன் அதான் எனக்கு புரியலம்மா. எதுக்கு ஐயா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் எந்த பலனும் எதிர்பார்த்து உதவி பண்ணல. அவ என் அக்கான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் பண்ணேன். உன் மனசு யாருக்குமா வரும்? என் கூட பிறந்தவளே காசுக்காக என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்க பார்த்தா. ஆனா நீ ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. என் பொண்ணு உன்னை அக்கான்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவ வாழ்க்கையவே காப்பாத்தி கொடுத்துட்ட. ஐயா அதான் எல்லாமே நல்லபடியா நடத்த முடிஞ்சிருச்சுல்ல, விடுங்க. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஒரு பொண்ணுக்கு பொருந்த வீட்டை விட புகுந்த வீடு தான் சரியா அமையணும். அது சரியா அமையாம போனா அவங்க வாழ்க்கையே வீணா போயிடும். கடவுள் புண்ணியத்துல அது ஐஷுக்கு நல்லபடியா அமைஞ்சிருக்கு. உன் புண்ணியத்துலதாமா அமைஞ்சது. உன்னை நம்பிதான் நானும் என் பொண்ணு இருந்தோம். நீ சொன்னபடியே உன் வாக்க காப்பாத்திட்டமா. ஒரு நல்ல பையனா பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டமா. நாங்க முதல்ல கண்மணியை நம்பிட்டோம். அதான் நாங்க பண்ண தப்பு. இப்ப எதுக்குங்க கண்மணிய பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்கெல்லாம் ஒரு தனி ரகம். என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப ராசாத்திக்கு எதிராவே ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஆனா ராசாத்தி கெடுதல் பண்றவங்களுக்கு கூட நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவ. யாருமே இல்லாத எனக்கு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து என் தங்கச்சி தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுச்சு. இல்லைன்னா என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. அதான் சொல்லுவாங்க சேர்ந்தா நல்ல குடியில சேரணும்னு. டேய் டேய் அழகுரு, என்ன பழசெல்லாம் பேசிக்கிட்டு? இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். பொன்னி நீ அம்மா அழைச்சிட்டு போய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சரிங்க. ஆமா பொன்னி ஒரு நிமிஷமா. ஐஸ்வர்யா இந்த ஊர்ல தான் வாழ போறான்னு ஒரு புது வீடு வாங்கியிருக்கேன்.
நம்ம எல்லாரும் அங்கேயே போய் விருந்து ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஆமா அதுவும் சரிதான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லாரும் கிளம்புவோம். சரி வாங்க வாங்க. இந்த மாப்பிள்ளை புது வீடு, புது பொண்டாட்டி, புது செயின், விருந்தெல்லாம் அட போ மாப்பிள்ளை. கலக்குற. என்ன மாப்பிள்ளை என்னை போய் கிண்டல் பண்ணிட்டு ஐயோ. இருக்க? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மாப்பிள்ளை நீயும் ராசாத்தியும் தானே மாப்பிள்ளை? ஆமாப்பா ஆமாப்பா, ராசாத்தி தான் ராசாத்தி தான். சரி சரி வா போலாம். சரி வாங்க வாங்க வா. வாங்க. நான் இதை வச்சுட்டு வரேன். சரி. எங்க காமி? திருஷ்டி போட்டு மட்டும்தான் வைக்கணும். அழகா எனக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்க. வெக்கத்தை பாரு. என்ன 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? கல்யாண பொண்ணுக்கு இன்னும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கியா? ஆயிடுச்சு அண்ணி. முத ராத்திரி இன்னைக்குதான் தெரியும்ல. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உள்ள போனோம். ரெடி அண்ணி. எழுந்துரு. பா சரி இந்தா புடி. ஏய் ஐஷு, இப்ப உடனே குடிக்க கூடாது. முதல்ல அழகண்ண குடிச்சிட்டு மீதி தருவாரு, அப்பதான் குடிக்கணும். ஏன்? அது அப்படிதான். சரி சரி உள்ள போறியே, அது என்ன ஏதுன்னு ஏதாவது விஷயம் தெரியுமா? இல்ல ஏதாவது சொல்லி கொடுக்கணுமா? அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரியும். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இது மட்டும் நல்லா தெரியும். வா. அப்புறம் பாத்துக்கலாம். மாப்பிள்ள மனசு கோணாம நடந்துக்கோ. எல்லாம் தெரியும்ல. வெக்கத்தை பாரு. போலாம் வா. வரோம் ஐஷு. ஐ லட்டு. நாம ஒண்ணு நினைச்சு இந்த ஊருக்கு வந்தோம். ஆமா. அம்மா நாங்க கிளம்புறோம்மா. இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போலாம்ல. அம்மா அங்க இன்னும் நிறைய வேலை இருக்கு. நாங்க இன்னொரு நாள் வரோம். சரிம்மா. நாங்க ஐயா, வரோங்கய்யா. வரோம். வா. கல்யாணமே வேணான்னு ஒரு காலத்துல சொன்னாமாமா. இல்ல மாப்பிள்ள அப்படி சொல்லல. என்ன சொல்றது இப்ப? வேற எப்படி சொன்ன? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, மாப்பிள்ள வேற என்ன? சும்மா இரு. என்ன மாப்பிள்ள? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள ஐஸ்வர்யா உங்களுக்காக காத்துட்டு இருக்கா. போங்க. சரிம்மா சரிம்மா. ஆல் தி பெஸ்ட் அழகரே. பாத்து. என்னன்னா நீங்க போங்க, வெக்கமா இருக்கு. சரி போ, உள்ள போய் மத்த வேலைய பாரு. சரி ஆல் தி பெஸ்ட் அண்ணே. நீங்க எல்லாம் பாத்து போங்க. சரி நீ முதல்ல போடா. நீ பாத்து போடா. சரி சரி. சரி கிளம்பலாமா? போலாம். ஐஸ். லட்டு வேணுமா? இல்ல இல்ல நீ சாப்பிடு. முறைச்ச முறையில வெறுத்துருச்சு. ஐசு லட்டு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. இந்த நேரத்துல தட்டு நிறைய லட்டை வச்சுட்டாங்களே, நமக்கு வேற இடையூறா இருக்கே. என்ன பண்றது, எப்படி ஆரம்பிக்கிறது? ஓ இது வேற சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, கையெல்லாம் நடுங்குதே. ஏன் முகம்லாம் வேர்த்திருக்கு? அது எனக்கே தெரியல.
ஏன் கையெல்லாம் நடுங்குது? அதுவும் நேக்கு தெரியல. ஆனா நேக்கு தெரியும். என்ன தெரியும்? தெரியும்னா தெரியும். தெரிஞ்சா சரி. ஆ. அம்மா. ஐயோ.